ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆங்கில செய்தித்தாள வந்து செய்தி, இப்போதைக்கு களம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது களம் வந்து 3 முனையா பிரிஞ்சாலும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, விஜயோட ஃபேக்டர் ஒரு பக்கம் இருந்தா கூட இப்போதைக்கு களம் வந்து திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ப்ரெடிக்ஷன் வந்து வந்துட்டு இருக்கு. இது இப்படிதான் என்டையர் இந்த ஒரு வருஷம் அப்படிதான் நகரும்னு நீங்க பாக்குறீங்களா, அல்லது ஏதாவது சேஞ்சஸ் வரும், இந்த பொசிஷன் வந்து திமுக சாதகமான பொசிஷனுக்கு மாற வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா, அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக எல்லாம் சேர்ந்து அமைச்சிட்டாங்க அப்படின்னா, அது திமுகவுக்கு எதிரான ஒரு டஃப் கொடுக்குற கூட்டணியா மாறும். இப்போ அது இல்ல. இப்ப வெறும் அதிமுக, பாஜக மட்டும் போராது. அதுல பாமக, தேமுதிக சேரணும். அது எப்படி சேர்க்க போறாங்கன்றத பார்க்கணும். அதுலதான் இந்த ராஜ்யசபா தேர்தல்லாம் ஒரு நமக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். ஆக்சுவலா எப்படி அமைய போகுதுன்னு ஒரு ஐடியா கொடுக்கும் ஆக்சுவலா. அதனால வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல திமுக வந்து கொஞ்சம் ஒரு எட்ஜில தான் இருக்குது ஆக்சுவலா. அதுல சந்தேகம் இல்லை. அது காரணம் வந்து திமுகவுடைய அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால வர பெண்கள் ஓட்டு, அப்புறம் திமுக வந்து நேஷனல் இஷ்யூஸ், தமிழ்நாட்டு நலன்களுக்காக போராடுற ஒரு விஷயம், பாஜகவை கடுமையா எதிர்க்கிற ஒரு விஷயம், திமுக கூட்டணி கட்சிகளுடைய பலம், அந்த திமுக பாஜக எதிர்ப்போட்ட முழுக்க இது வாங்குறதுனாலதான் திமுகவையும் பாஜகவையும் நெருக்கமா காட்டி அதை பிரிக்கிறதுக்கான அந்த ஓட்டை எடுக்கிறதுக்கான முயற்சியில விஜயோ அதிமுகவோ இறங்குறாங்க. எடுக்கிறதுக்கான முயற்சியோட அந்த ஓட்டை சிதைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இறங்குறாங்க ஆக்சுவலா. அது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணிக்கு தான் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் முழுக்க போகும். அது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகளும் தற்சமயத்துக்கு இல்லை. அதனால இப்ப இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா எதிர்க்க சரியான கூட்டணி இல்லை. திமுக வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கு. அதனால அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றது அந்த இந்தியா டுடே கட்டுரையோட கருத்தா இருக்கு ஆக்சுவலா. ஸ்டாலின்றவர் வந்து தனியா ஒரு இமேஜா ரைஸ் ஆயிருக்காரு. அவரோட பிம்பம் கொஞ்சம் உயர்ந்து இருக்கு ஆக்சுவலா. அவர் இமேஜ் கொஞ்சம் உயர்ந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து சென்ட்ரல் எடுத்து ஒரு ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்றபடி ஒரு ஃபைட் பண்றாரு அவரு. ஒரு ஃபெடரல் செட்டப்ல ஒரு ஒரு முக்கியமான வீரர், களம் காண்ற வீரரா இருக்காரு அவரு. மாநில உரிமைகளுக்காக போராடுறாரு, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறாரு, மாநில உரிமைகளுக்காக கோர்ட்டுக்கு போறாரு. ஸோ இதனால வந்து ஒரு தனியான ஒரு இமேஜ் அவருக்கு, ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜ் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றது அந்த கட்டுரை சொல்ற ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலா. அதனாலதான் சொல்றேன், எதிர்க்க வந்து ஒரு பலமான கூட்டணி அமைகிற வரையும் திமுகவுடைய வெற்றி வந்து ரொம்ப சுலபம். எதிர்க்க வந்து பலமான கூட்டணி அமையாத போது திமுக வந்து ஈஸியா, எதிர்க்க பலமான கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப டஃப்பா இருக்கும். எதிர்க்க பலமான கூட்டணி அமையல, 3 முனையா இருக்கு போட்டி, 4 முனை போட்டி அப்படின்னா திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்றதுதான் அந்த கட்டுரையோட முக்கியமான மைய கருத்தா இருக்கு. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தெரிஞ்ச அரசியலா இருக்கு. இத இத இது கண்ணுக்கு தெரியிற இந்த அரசியலை விட்டுட்டு சில வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் சில கருத்து கணிப்புலாம் வெளியிடுறாங்க. அதான் எடப்பாடிக்கு வந்து 41% பேர் வந்து தமிழ்நாட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்கலாம் கருத்து கணிப்பு போடுறாங்க சில பேரு. அவங்கலாம் எந்த கருத்தை எடுத்தாங்க, எந்த திணிப்பு, கருத்து கணிப்பு இல்ல. அது ஆக்சுவலா திணிப்பா இருக்கு ஆக்சுவலா. அவங்க என்ன மாதிரியான ஒரு சாம்பிள் சைஸ் எடுத்தாங்க ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க போடுறத பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. விஜய்க்கு 22% முதல்வர் ஆதரிக்கிறாங்க, முதல்வருக்கு ஆதரிக்கிறாங்கன்னா வந்து கருத்து கணிப்பு. இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் அல்லது வலதுசாரி பத்திரிகையாளர்கள்லாம் பல கருத்து கணிப்புகள் அவங்க சௌரியத்துக்கு வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்தியா டுடே சொன்ன விஷயம் கரெக்ட் தான்ன்றது என்னுடைய கருத்து. தேர்தலுக்கு முன்னாடி அது மாறுமானா எதிர்க்க அணியிற அமைய போற அணியை பொறுத்து அது இருக்கு. சார், இப்ப இந்தியா டுடே வந்து திமுகவுக்கு சாதகமா ஒரு எட்ஜ் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களை வெளியிட்டதுனாலதான் டெல்லியில பிரதமர் மோடியை வந்து வேற கட்ட அரசியல் நோக்கி நகர்த்திருக்கான்னு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப ஸ்டாலின் டெல்லிக்கு விசிட் பண்ணாரு. விசிட் பண்ணது ஏன் போனார் அப்படின்ற விமர்சனம் பண்றாங்க. அது ஒரு சப்ஜெக்ட். ஆனா அங்க இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அங்க வந்து என்டிஏ முதல்வர்களை வந்து தனிப்பட்ட முறையில மோடி மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு. குறிப்பா வந்து பவன் கல்யாணையும் சந்திரபாபு நாயுடு பேசியிருக்கிறாரு. பேசும்போது தமிழ்நாடோட பாலிடிக்ஸ்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த பிளானை வச்சு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெளிப்படை எப்படி சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு வாக்குகளை டார்கெட் பண்ணுங்க, அதை வந்து திமுக போயிட்டு இருக்கு, அதை வந்து நீங்க டைவெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறதாவும், அதை ஒட்டிதான் வந்து பவன் கல்யாண் வந்து தமிழ்நாடு வருகை வந்து அப்பப்போ வந்துட்டு இருக்காரு, என்டிஏல சீட் எல்லாம் கேட்காரு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. இந்த டைமென்ஷன் எப்படி பாக்குறீங்க சார்? பவன் கல்யாணம் கூப்பிட்டு நேற்று கூட ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க சார் பாஜகல.
திமுகல இருந்து விலக்கப்பட்ட சிலரோ, இல்ல விலகிய சிலரோ வந்து பவன் கல்யாணோட கான்டாக்ட்ல இருந்துட்டு அவர கூட்டின்னு வந்து இங்க வந்து தெலுங்கு மக்களோட ஓட்டு வந்து திமுகவுக்கு போயிட்டு இருக்கு. உதாரணமா ராஜபாளையம், கோயில்பட்டி, சிவகாசி போன்ற இடங்கள்ல, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல இருக்கிற ஓட்டுகள், மதுரை சுற்று வட்டாரத்துல போன்ற மொழி சிறுபான்மையோர் அவங்க ஓட்டெல்லாம் போயிட்டு இருக்குன்றாங்க. ஆக்சுவலா வந்து அந்த மொழி சிறுபான்மையோர் தெலுங்கு பேசுறவங்கலயே கொஞ்சம் வசதியானவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே பாஜகவுக்கு போயிட்டாங்க. பாஜக ஆதரவாளர்களா மாறிட்டாங்க. அதுல கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, கொஞ்சம் ஏழையா இருக்கிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து 2வது வந்து ஆந்திரால இருக்கிற தெலுங்கு பேசுறவங்க மாதிரிலாம் வந்து ஏதோ அவங்க அந்த தெலுங்கோட இங்க இருக்கிறவங்க தெலுங்கு பேசுறவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. இவங்க ஆல்மோஸ்ட் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க தமிழர்களாவே மாறிட்டாங்க கிட்டத்தட்ட. அவங்க பேசுற தெலுங்கே கொஞ்சம் தமிழ் தெலுங்கா இருக்கும். தமிழ் தெலுங்கா இருக்கும் அது ஆக்சுவலா. அதனால அவங்கள வந்து நீங்க ஒரிஜினல் தெலுங்குக்காரங்க மாரி கம்பேர் பண்ண முடியாது. அவங்க இங்க லோக்கல்ல சேர்ந்து இந்த மண்ணோட மண்ணா மாறிட்டாங்கங்க ஆக்சுவலா. மண்ணோட மண்ணுல நேட்டிவிட்டி இந்த தமிழ் நேட்டிவ்ல ஒருத்தரா மாறிட்டாங்க. ஸோ அந்த ஆந்திரா தெலுங்குக்கும் இந்த தெலுங்குக்காரங்களுக்கும் ஒண்ணும் வந்து இல்ல. 2வது ஆந்திரால வந்து பவன் கல்யாணே வந்து அவரே வந்து 19 தேர்தலெல்லாம் ரொம்ப மோசமா தான் தோத்து போனாரு ஆக்சுவலா வந்து. அவர்லாம் வின் பண்ண முடியல ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து இந்த இந்த 24 பார்லிமென்ட் தேர்தல்ல பாஜக தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சதுனால வின் பண்ணாரே தவிர, அதுக்கு முன்னாடி அவரே தோத்து போனார். அவரே 2 தொகுதியில தோத்து போனார். ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தா அவரே தோத்து போனார். ஸோ அப்படி இருக்கும்போது, அவர் வந்து இங்க பிரச்சாரம் பண்ணி தெலுங்கு மக்களோட ஓட்டு எடுக்கிறதுன்றது, முதல்ல பவன் கல்யாணம் இங்க எத்தன பேருக்கு தெரியும் முதல்ல? தெலுங்கு பேசுறவங்கலாம் நான் சொல்றேன்ல, இங்க இருக்கிற தெலுங்கு பேசுறவங்களுக்கும், ஆந்திரால தெலுங்கு பேசுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க இருக்கிறவங்க முழுசா தெலுங்குக்காரங்க. அந்த தெலுங்கு கலாச்சாரம் எல்லாமே வேற. இங்க இருக்கிறவங்க வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆகி கிட்டத்தட்ட தமிழர்களாவே மாறிட்டவங்க இவங்க. இவங்க தமிழ்நாட்டு அரசியலோட ஒன்றி போனவங்க, இந்த அரசியல நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவங்க. இவங்கள வந்து திடீர்னு வந்து பவன் கல்யாணம் வந்து சொன்னாருன்னா இவங்க மாறிட மாட்டாங்க ஆக்சுவலா. அது வந்து இங்க இருக்கிற அரசியல வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இதுலயே தமிழ்நாட்டுல இருக்கிற தெலுங்கர்கள்லயே கொஞ்சம் பணக்கார தெலுங்கர்கள் எல்லாம் பிஜேபி சைடு போயிட்டாங்க. அவங்க தொழில பாதுகாத்துக்கிறதுக்கு பல விதங்கள்ல பாஜக பாதுகாப்பு இருக்கிறதுனால அங்க போயிட்டாங்க ஆக்சுவலா. அதுலயே மிடில் கிளாஸ் கொஞ்சம் லோயர் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் வந்து திமுக போன்ற பிற கட்சிகளை தான் திமுக, அதிமுக கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால சார் இவங்க வந்து திடீர்னு வந்து அத இன்னும் அது இன்னும் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, இப்ப தெலுங்கு பேசக்கூடிய நாயுடுகள், தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியார்கள், அப்புறம் வந்து செட்டியார்கள், இந்த மாதிரியான சில கம்யூனிட்டி அதாவது இந்த பாஜக பண்ணக்கூடிய இந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அத வந்து இங்க ஆய்வு செஞ்சு, அதுல இருந்து தெலுங்கு மக்கள மட்டும் ஸ்பெஷலா வந்து சந்திரபாபு நாயுடு மூலமாவும், பவன் கல்யாண் மூலமாவும் வந்து ஒரு விஷயத்த மேற்கொள்ளலாம் எலக்ஷன் நேரத்துல. ஏன்னா வந்து இவங்க வெளிப்படையாவே திமுக போற வாக்குகள் தான். அத டார்கெட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஒர்க் பண்றதா சொல்லப்படுறாங்க. அது வந்து கை கொடுக்குமா? கை கொடுக்காதா? அது எப்படி பார்க்குறீங்க? அது கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சார். மொழி பேராலயும், இல்ல ஜாதி பேராலயும் நீங்க ஓட்டெல்லாம் நீங்க வாங்க முடியாதுங்க தமிழ்நாட்டுல. அதெல்லாம் வந்து அது எடுபடாது. நீங்க தெலுங்கு மொழி பேசுற ஒருத்தர வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டான்றதுக்காக, அது ஒரு நடிகர் வந்து பண்ணிட்டான்றதுக்காகவே, அவங்க டக்குன்னு மாத்திலாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அவங்க இத்தனை வருஷ காலம் தமிழ்நாட்டுல இருக்காங்க. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எது திரா த எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு அவங்க யாரும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தெலுங்கு பேசுறாங்கன்ற ஒரே காரணத்தினால, ஒரு நடிகர் வந்து சொல்லிட்டாருன்னா, அவங்க மாத்தி ஓட்டு போட்டுருவாங்களா? அவர் என்ன சொல்லப் போறாரு? பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லப் போறாரு. பாஜகவும், அதிமுகவும் அதே பிரச்சாரத்த தான் நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகல ஏற்கனவே நான் சொன்ன மாரி பணக்காரங்கலாம் மாறிட்டாங்கன்னு தானே சொல்ல வரேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய தெலுங்கு பேசுற பணக்காரங்கலாம் பாஜகவுக்கு மாறிட்டாங்க. இந்த சைடு விருதுநகர், ராஜபாளையம் சைடுல இருக்கிற பணக்கார தெலுங்குக்காரங்கலாம் மாறிட்டாங்க ஆக்சுவலா. இன்னும் அந்த நடுத்தர மக்கள், கீழ இருக்கிற மக்கள் தான் இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸோட ஒன்றி போயிட்டவங்க ஆக்சுவலா. சார் இப்ப அவங்க திமுக, அதிமுகன்னு இங்க இருக்கிற நீங்க கட்சிகளோட சொல்றத தான் அவங்க வச்சு இருப்பாங்க. பார்க்கும்போது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது, இப்ப பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் தெலுங்கு பேசக்கூடிய பிக் ஷாட்ஸ் வந்து பாஜகவா மாறிட்டாங்க அப்படின்னா கூட, அது வந்து தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலோட மாற்றம் தான் பார்க்கலாமா? அல்லது அவங்க வந்து எக்ஸாக்ட்லி. தங்க சமுதாயத்தையும் மாத்த பார்க்க மாட்டாங்களா? அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்களா? பினான்சியல் பேக் போனா அது இருக்காங்க. வந்து அவங்க அத பெரும்பாலும் இண்டிவிஜுவல் விஷயம் தான். அப்படி ஓகே. அவங்க மாறியும் கூட, அவங்களால வந்து வின் பண்ண முடியலையே. பாஜகனால வின் பண்ண முடியலையே. இப்ப கடந்த தேர்தல்ல வின் பண்ண முடியலல்ல. 24 தேர்தல்ல ஒரு சீட்டாவது வின் பண்ணியிருக்கலாமே. ஏன் வின் பண்ண முடியல? கோயம்புத்தூர்ல ஆனா வின் சார் பண்ணியிருக்கலாம். 2வது வின் அப்ப பண்ண தப்பு முடியலையே. பண்ணிட்டாங்க. அப்ப தப்பு பண்ணிட்டாங்க. அதிமுக இழந்துட்டாங்க கூட்டணியில இருந்து. இப்ப அதிமுகவோட கூட்டணி சேர்க்கிறாங்க. வலிமையான ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க. விஜய் கொண்டு வரலாமான்னு ட்ரை பண்றாங்க. 2வது ஆந்திரால இருந்து ஆட்கள்லாம் இறக்குறாங்க. அப்ப 26 பொறுத்தவரைக்கும் சாதாரணமா நினைக்கல. பெரிய லெவல் எஃபோர்ட் போடுறாங்க. அப்ப அந்த எஃபோர்ட் கை குடுக்காது. எந்த எஃபோர்ட்டும் கை குடுக்காது அப்படின்னு பார்க்கலாமா? அல்லது எப்படி நகரும்னு பார்க்குறீங்க? இல்ல விஜய நீங்க அதிமுக, பாஜக கூட்டணியில சேர்க்காதீங்க. அவர் என்னைக்கும் வரப்போறது இல்லைங்க. அவர் வரமாட்டார். டெஃபினட்டா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. அவர் வரமாட்டார். அதிமுக, பாஜக கூட்டணிக்கு விஜய் வந்தாருன்னா, அன்னையோட அவரோட அரசியல் ஆரம்ப கட்டத்திலேயே கருகி போயிடும் ஆக்சுவலா. அவர் வரமாட்டார். இங்க வரமாட்டார். அதிமுக, பாஜக 2ம் சேர்ந்து இருந்ததுன்னா, கொங்கு மண்டலம் போன இடங்கள்ல சவுத்லலாம் பலமான கூட்டணியா இருக்கும். ஆனா வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா,
திமுகவும் அப்ப திமுக 24 தேர்தல் எப்படி வின் பண்ணிச்சு ஆக்சுவலா? அவங்க தனியா இருந்தாங்கன்னு வேற விஷயம். திமுகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குல்ல. அவங்களுக்கும் ஒரு தெலுங்கு பேசுற மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குல்ல. அவங்களும் ரெட்டியார்னா நேரு இறக்கி விடுவாங்கல்ல. அவங்களும் ரெட்டியார்னா கேகேஎஸ் இறக்கி விடுவாங்கல்ல. அவங்களும் வந்து தெலுங்கு பேசுற மக்களை கையில வச்சிருக்காங்கல்ல. இல்லையா? வெறும் தெலுங்கு இல்ல பேசுறவங்க அதான் பவன் கல்யாண் வெளியில் அதான் சார். இப்ப அதுதான் டார்கெட் பண்றாங்க. அந்த தெலுங்கர்களை தான் டார்கெட் பண்ணி உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப தெலுங்குகளுக்கு 2 அது ஆப்ஷன் சான்ஸ் வருதுல்ல. இல்ல. திமுகவும் சான்ஸ் இருக்கு. இந்த பக்கம் அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி சான்ஸ் இருக்கு. 2 சான்ஸ் இருக்குல்ல. அப்ப நான் எப்படி சொல்றது யோசிப்போம்? என்னன்னா, ஆ. ஒட்டுமொத்தமா பவன் கல்யாண் வரதுனாலேயே வந்து தெலுங்கு பேசுற மக்கள்லாம் ஒரே பாஜக ஓட்டு போடுவாங்கன்ற அந்த கான்செப்ட் தப்புன்னு சொல்ல வரேன். யாராவது ஒருத்தர் 2 பேரு சில பகுதிகள்ல ஏதாவது மாறலாம். அப்படி இப்படி மாறலாம். ஏற்கனவே பாஜகவுக்கு ஓட்டு போடுற தெலுங்கு பேசுற மக்கள் போட்டுன்னு தான் இருக்காங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுற தெலுங்கு பேசுற மக்கள் திமுகவுக்கு போட்டுன்னு தான் இருக்காங்க. அதனால பவன் கல்யாண் வரதுனால பெரிய ஒரு சேஞ்சஸ் அவர் கொண்டு வர முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா. அவர் வேணா 2 சீட் வாங்கி நிக்கலாமே தவிர என்டிஏல. மத்தபடி அவர் பெரிய மாறுதல வந்து இங்க பவன் கல்யாண் வந்து பிரச்சாரம் பண்ணதுனாலேயே கோயில்பட்டியில வின் பண்ணிட்டாங்க, சிவகாசியில வின் பண்ணிட்டாங்க, ராஜபாளையத்துல வின் பண்ணிட்டாங்க. இல்ல வந்து இந்த சைடுல வேற எங்கேயாவது மதுரை மதுரை கிழக்குல வின் பண்ணிட்டாங்க. இல்ல கோயம்புத்தூர்ல வந்து தொண்டாமுத்தூர்ல வின் பண்ணிட்டாங்க. இல்ல வேற எங்கேயாவது வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கான சாத்தியம் இல்ல கோயம்புத்தூர் நார்த்ல வின் பண்ணிட்டாங்க. இல்ல கோயம்புத்தூர் சவுத்ல வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, அது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா, இல்ல அவங்க வந்து பவன் பவன மட்டும் கல்யாணியே முதல்ல தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுற மக்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு முதல்ல. அதுவே கரெக்ட் சார். டவுட்டா இருக்கு. அவங்க அவங்க பவன மட்டும் டார்கெட் பண்ணல. சந்திரபாபு நாயுடு தான் மோடி பேசியிருக்காரு. பவன்ட்டும் சந்திரபாபு நாயுடு மோடி பேசியிருக்காரு. இந்த அசைன்மென்ட் கொடுத்திருக்காரு. நாளைக்கு சந்திரபாபு நாயுடு வரான்னு வச்சுக்கோமே. ஏன்னா சந்திரபாபு நாயுடு தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினுக்கு ஒரு நட்பு பாராட்டக்கூடியவரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி எலெக்ஷன்ல ஒரு பிரச்சாரம் செய்வார் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சந்திரபாபு நாயுடு வரமாட்டார் சார். அவர் இந்த பாலிடிக்ஸ்ல வந்து தலையிட மாட்டார். அவர் வந்து பாஜகவோட கூட்டணி கட்சியா தான் இருக்காரு. பாஜக பவன் கல்யாண டீல் பண்ற விஷயமும், பாஜக சந்திரபாபு நாயுடு டீல் பண்றதும் வெவ்வேறு விஷயம். பவன் கல்யாண் கிட்டத்தட்ட பாஜகவோட பாக்கெட்ல இருக்கார். சந்திரபாபு நாயுடு அப்படி இல்ல. அவங்க சொல்றது சந்திரபாபு நாயுடு ஆதரவு தான் பாஜகவே இருக்கு. கட்சி ஆட்சியே இருக்காங்க ஆக்சுவலா. சந்திரபாபு நாயுடு அவங்க சொல்றத கேட்டுலாம் ஆட மாட்டாரு. அவருக்கு சவுத் இந்தியா பாலிடிக்ஸ்ல திமுகவை எதுக்கு அவர் பகச்சிக்கணும் தேவையில்லாம? தேவையில்லாம திமுகவை ஏன் சார் அவர் பகச்சிக்கணும்? பாஜக சொல்றது நாளைக்கு பாஜக சந்திரபாபு நாயுடு கட்சியிலே பிளவு உண்டாக்கலாம். எதுக்கு தேவையில்லாம எதுக்கு வந்து அவங்க சொல்றத கேட்டு இவர் ஆடணும்? சந்திரபாபு நாயுடு எடப்பாடி மாரி தான் கிட்டத்தட்ட. அவர் யாரையும் நம்ப மாட்டாரு. அவர் ரொம்ப உஷாரா இருப்பாரு. பாஜக சொல்றதெல்லாம் கேட்கிற ஆள் கிடையாது அவர் ஆக்சுவலா. சந்திரபாபு நாயுடு எப்படி முதுகுல குத்துறாரோ, கிட்டத்தட்ட அதே மாரியான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் எடப்பாடி எப்படி முதுகுல குத்துறாரோ, அந்த மாரியான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் சந்திரபாபு நாயுடு. சொந்த மாமனாரையே முதுகுல குத்தினவர் தான் அவரு. அதனால அவருடைய வாழ்க்கையில நெறைய பேர முதுகுல குத்திருக்காரு. பாயிண்ட் என்னன்னா வந்து, அதனால பாஜக சொல்றத கேட்டு வரமாட்டார். சந்திரபாபு நாயுடு இன்னைக்கும் உஷாரா இருப்பாரு. பாஜக நம்ம முதுகுல எப்ப குத்துமோன்னு அவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாரே தவிர, அவங்க பேச்ச கேட்டுலாம் அவர் ஆட மாட்டார் சந்திரபாபு நாயுடு. ஓகே சார். தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. பாஜக வெவ்வேறு யுக்தியெல்லாம் கையாளுறாங்க. அண்டை மாநிலங்கள்ல தான் ஆட்களை இறக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. எப்படி கூட்டணி கட்டமைக்க போறாங்க, எப்படி வந்து இந்த களம் நகரப்போகுது, வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இந்த அரசியல் நகரப்போகுதுங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. தேங்க் யூ.